இது என்னோடய பழைய கிரெடிட் கார்டு கவரு. ஏன்னா அது தொலைஞ்சிருச்சு கிரெடிட் கார்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் புது கிரெடிட் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு வாங்கின வரைக்கும் உங்களை விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழைய கிரெடிட் கார்டு தொலைஞ்ச உடனே நான் கால் பண்ணி கஸ்டமர் கேருக்கு சொல்லிட்டேன். அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க உடனே. அதுக்கப்புறம் புது கார்டுக்கும் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுன்னு சொன்னாங்க. நான் ஓகே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். பழைய கார்டில் தான் நான் இஎம்ஐ இப்போ போயிட்டுருக்குது எனக்கு. இப்போ புது கார்டு வாங்கினதுனால மறுபடியும் அந்த இஎம்ஐ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது இந்த புது கார்டிலே அவங்க ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க, அப்டேட் பண்ணிடுவாங்க. பழைய கார்டில் என்ன இருந்துச்சோ அது இந்த புது கார்டுக்கு அப்படியே மாறிடும். அந்த ஆப் மூலிமா நான் இதுக்கு முன்னாடி ஐபிஐ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதிலே லாகின் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். பழைய கிரெடிட் கார்டு அது ஜென்ரேட் பண்ணது அப்படியே தான் இருக்கும், எதுவுமே மாறாது. பின் நம்பராக இருக்கட்டும், மற்ற டீட்டெயில் எதாக இருந்தாலும் சரி, பில்லிங் டேட்டு எல்லாமே எதுவுமே மாறாது, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த புது கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் அந்த வித்ட்ரா லிமிட்டு எவ்வளோ இருக்குதோ அது அப்படியே தான் இருக்கும். அப்புறம் மொத்த என்னோடய லிமிட்டு, அந்த அமௌண்ட் லிமிட்டு 80,000னா அந்த 80,000 இருக்கும். நான் இஎம்ஐ இப்போ எவ்வளோ எடுத்துக்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் அது அப்படியே தான் இருக்கும், எந்த வித மாற்றமும் கிடையாது. இதை நான் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அது ஒரு நல்ல விஷயம் எனக்கு. ஏன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு, இதில் எப்படி நான் பழைய கார்டை பிளாக் பண்ணுறது, புது வாங்குறதுன்னு ரொம்ப இதாக இருந்தேன். ஆனால் எல்லா மெத்தடுமே சிம்பிள் தான். அந்த ஐபே அந்த மொபைல் ஆப் மூலிமா நம்ம எல்லாமே ஆப்ஷன் மாற்றிக்கலாம், பின் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எல்லாமே அதிலே கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயே கிரெடிட் கார்டு அப்ளைன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு என்ட்ரி பண்ணி சொல்லுவோம். அப்புறம் ஓடிபி வரும், அதை போட்டிங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேஒய்சி வீடியோ கால் வருவாங்க பிரான்ச்சிலேருந்து. அவங்க உங்கள் டாக்குமெண்ட்டோட ஒரிஜினலை காட்ட சொல்லுவாங்க. காட்டி அவங்களே ஃபோட்டோ எடுப்பாங்க. அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. கிரெடிட் கார்டு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி வீடியோவில் எல்லாம். ஸோ இதில் இருக்கிற நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நீங்கள் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது. இந்த நேரத்தில் யாரை போய் கேட்கணும்? இது மாதிரி கடை வாங்காதவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கடை வாங்கக்கூடாது, கடை வாங்கினோம்னா நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு ஒரு தனக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறவங்க சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க, அவங்க இடத்துல நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சரி, இனிமேல் நீங்கள் யாருகிட்டையும் போய் கையை, அவங்க மற்ற விஷயத்தில் ஜகமாக பேசலாம், என்ன வேணா அவங்க பண்ணலாம். ஆனால் காசு விஷயம் வந்துட்டா நம்ம ஒரு கடங்காரா தான் பார்ப்பாங்க. தவிர கஷ்டப்படுறாங்க நம்ம உதவலாங்கிற ஒரு எண்ணத்துல யாருமே நம்ம பார்க்கல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இல்ல அக்கம் பக்கத்துல வாங்குவோம், அக்கம் பக்கத்துல வாங்கினாலும் ஒரு 200 300 அப்படிதான் நம்மளால வாங்க முடியும், தருவாங்க. ஒரு 5000 நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா யாரும் தர மாட்டாங்க. வட்டி 2ஆம் சரி, நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அத்தை மாமன் சித்தப்பன் இது மாதிரி எந்த ஒருவனா இருந்தாலும் வட்டி வாங்காம யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இதுல நீங்க தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு கிரெடிட் கார்டு அவசியமான ஒன்று. அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றதால நிறைய கேஷ்பேக்லாம் தருவாங்க. அப்புறம் பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க ஆஃபர்ல கூட வாங்கிக்கலாம். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கார்டு எல்லாமே செக்யூரா இருக்கு. ஐபே அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் இருக்கு, எல்லாம் செக்யூரா இருக்கும். அதில் நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதில் நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம வட்டி இல்லாமல் ஒரு நம்ம இப்போ எது இருந்தாலும் எலக்ட்ரானிக் பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதில் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நீங்களே அமேசானில் போய் எதாவது வாங்கினீங்கன்னா, நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு எந்த இஎம்ஐ, அதாவது எந்த வட்டியுமே அவங்க போட மாட்டாங்க. இஎம்ஐ மாதம் அதிகமாகிடுச்சு, 9 மாதம் 12 மாதம் அதுக்கு வட்டி கண்டிப்பாக போடுவாங்க. நீங்கள் கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா வட்டியோட போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 200 ஆகும், ஒரு ஜிஎஸ்டி அதெல்லாம் சம்திங் வந்துடும். அதோட சேர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் மாதம் மட்டும் தான் உங்களால் உங்களுக்கு அமௌண்ட் கட்ட முடியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டணும். மாதம் நீங்கள் என்ன இஎம்ஐ எந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கட்டுறீங்களோ அடுத்த மாதத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் இஎம்ஐ எடுத்துக்கணும். இஎம்ஐனா இது மட்டும்தான். பெனால்ட்டி சார்ஜ் நீங்கள் தப்பிங்கன்னா கரெக்டான அமௌண்ட் கரெக்டான டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா எந்த பிரச்சனை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. அழகாக இது யூஸ் பண்ணிட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இதுல வந்து தீமைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தீமைகள் வந்து அவங்க சைட்ல இருந்து எந்த தீமையும் ஏற்படாது. உங்க சைட்ல இருந்து ஏற்பட்டாதான் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இஎம்ஐ நீங்க கரெக்டா பே பண்ணணும். இந்த டேட்டுக்குள்ள நீங்க பே பண்ணிடணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பெனால்டி சார்ஜ் கண்டிப்பா போடுவாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி உடனே தொலைஞ்சிருச்சு. இந்த கார்டு உங்களுக்கு தொலைஞ்சிருச்சு. எனக்கே வந்து பழைய கார்டு தொலைஞ்சிருச்சு. நீங்க ஃபர்ஸ்ட்ல பார்த்துருப்பீங்க. பழைய கார்டு தொலைஞ்சு போன அந்த கவர் மட்டும் தான் இருக்கும். கார்டு தொலைஞ்சு போச்சு. உடனே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொன்னாங்க. தமிழ் சூஸ் பண்ணேன். ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ் வரும். நம்ம தமிழ் சூஸ் பண்ணி தமிழில் வந்து பேசுகிறவங்க நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி உடனே பிளாக் பண்ணணும்னு சொன்னேன். உடனே பிளாக் பண்ணிட்டாங்க. உடனே டக்குன்னு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. அப்படி பிளாக் பண்ணனாலுமே அது வந்து யார் எடுத்துகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணாலுமே சரி, ஓடிபி வரும். ஒரு ஓடிபி வரும். அது ஒரு நல்ல விஷயம். யாரும் வந்து வந்து வேற எந்த மாதிரியாவது அதை யூஸ் பண்ண வந்து முடியாது. நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண மட்டும்தான் பிளாக் பண்ணிட்டாங்க. மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் ரிப்ளேஸ்மெண்ட் கார்டும் வந்து நாங்கள் அப்படியே அந்த டைம்லேயே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அது உடனே ஒரு 4 டேஸ்லேயே வந்துருச்சு. வீட்டுக்கே வந்துருச்சு. அதையும் நீங்கள் போய் வந்து ஐபே இந்த மொபைல் மூலியமாகவே நீங்கள் வந்து சிசி அதை எடிட் அந்த ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் வந்து லாகின் பண்ணி பின் நம்பர் நீங்கள் அது ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மொபைலே எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன் அந்த ஐபி மொபைல் இருக்கும். நீங்கள் ஏடிஎம்ல கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இல்லை இது வித்ட்ரா பண்ணிங்கன்னா அது ஜிஎஸ்டி மட்டும் போடுவாங்க. நான் 2000 எடுத்தேன். மெடிக்கலுக்கு மாத்திரம் இல்லை, வேறு வழி கையில் காசு இல்லை. என்ன பண்ணுறது? இந்த கார்டு வாங்கி என்ன பிரயோஜனம்? 2000 எடுத்துன்னு போட்டால் உடனே ஜிஎஸ்டி 90 ரூபா பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஒன்று எடுத்தேன். பேட்டரி டவுனுக்கு மொபைல் ஒன்று எடுத்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஜிஎஸ்டி சம்திங் வந்து அதுக்கு ஒரு 4000 ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் போட்டிங்கன்னா 1800 சில்லரை. அப்புறம் இது ஒரு 2000 மாதம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்க்குள்ள வந்து என்ன பண்ணுறது? யூஸ் பண்ணிப்பாங்களா? எமர்ஜென்சி உதவுது தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா யாரும் போய் கடன் கட்டாலும் தர மாட்டாங்க. நம்ம யாரும் கொடுத்து வைக்கிறவங்களும் யாரும் கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம். கிரெடிட் கார்டுங்கிறது நல்ல விஷயம். இதை பார்த்து யாரும் பயந்துக்காதீங்க. எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறேன். கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பணக்காரன் மட்டும் தான் அதை வாங்கிட்டு இருந்தான், யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்னா பேங்க்காரங்களே எவன் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் 30,000 மேலே 20,000 மேலே அமௌண்ட் மாதம் கரெக்டாக ஏறுது. அதை விட அதிகமாக ஏறுது. அவங்களுக்குலாம் ஃபோனை போட்டு கிரெடிட் கார்டு வேணுமானு விற்றானுங்க. நம்ம மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க வரக்கூடிய கீழே இருக்கிறவங்க அது என்னன்னே தெரியாது. யாரும் வாங்கிறதுக்கு பயப்பட்டாங்க. இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லேயே இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லேயுமே தராங்க, அமேசான்லேயும் தரானுங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கட்ட முடியுது, என்னால் கட்ட முடியும், அடுத்த மாதம் எனக்கு அமௌண்ட் வந்துடும். ஆனால் இப்போ வந்து எனக்கு பெனால்ட்டி போட்டுருவாங்க. வேறு எதாவது இஎம்ஐ போயிட்டு இருக்கலாம், உங்களுக்கு பஜாஜில் போயிட்டுருக்கலாம், ஸ்ரீரங்கில் போயிட்டு இருக்கலாம். டக்குன்னு அந்த சேலரி ரேட்டு இதெல்லாம் வந்து மாறுபடும். அப்படிங்கிறதுனால நமக்கு பெனால்ட்டி போடக்கூடாத பட்சத்தில் எமர்ஜென்சி பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் வந்து அமௌண்ட் எடுத்து வந்துடுறீங்க. அடுத்த மாதம் காசு வந்தோம்னா அந்த டேட்டுக்கு அதை போட்டுறீங்க. அப்படின்னா ஓகே. இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, இன்னும் முடியாது, இது ஒரு மாதம் மிஸ் ஆகி போச்சுன்னா அப்போ நீங்கள் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். பெனால்ட்டி போட்டு கொடுப்பாங்க சார், சார்ஜ் சரி ஏகப்பட்ட சார்ஜ் போடுவானுங்க. அதனால் இதை வாங்கி கரெக்டாக யூஸ் பண்ணி சொல்கிறேன். கிரெடிட் கார்டு நல்ல விஷயம். வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. அதான் ஒரு முக்கியமான விஷயம். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அங்கிள் தான் பை ராஜா டெக்.